இன்னைக்கு நாம நிஞ்சா டர்ட்டிலோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான கேமான ஷடன் ரிவெஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு ஓனான கேமுங்க. இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் நிஞ்சா டர்ட்டில்ஸ் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நிஞ்சா டர்ட்டில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஸோ அது பொய்ன்னு நிரூபிப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிஞ்சா டர்ட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜான கிளாசிக்கான கார்ட்டூன் சீரீஸ் தான். அது மூவியாகவும் எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் அடித்து நொறுக்குனது. ஆனால் அது வந்து ஓல்டு ஃபேஷன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னால் நம்ப முடியல. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கேமை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி கார்ட்டூனை பேஸ் பண்ணி அதே நேரங்களில் அந்த மூவி சீக்வல்ஸை பேஸ் பண்ணி நமக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க நிஞ்சா டர்ட்டில்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பவர் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவங்க ஒவ்வொரு வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. நிஞ்சா மூவ்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காமனாக இருக்கும். அவங்கள்ட்ட இருக்க ஸ்பெசிஃபிக்கான வெப்பனை வச்சு தான் அவங்க வந்து ஃபைட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொரு நிஞ்சா டர்ட்டில்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான வெப்பன் இருக்கும். இந்த வெப்பனை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். இதோட மாடியூலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா நிஞ்சா மூவ்ஸுமே பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட இருக்க வெப்பனை யூஸ் பண்ணி நுஞ்சாக்கு ஆகட்டும், இல்லை அந்த டபுள் ஆரோ ஆகட்டும், இல்லை அந்த ஷார்ப்பான கட்டான நைஃபாக இருக்கட்டும், இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதோட பவர்ஸையுமே வந்து வேரி பண்ணியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு அதை சூஸ் பண்ணிட்டேன். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சாம்ராய் ஸ்வாட் இருக்க மாதிரி இருக்கும். இந்த சாம்ராய் ஸ்வாடை வச்சு அவங்களால வந்து பூம் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதை நீங்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டுக்கு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மைதான்னு தோணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சின்ன ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரவுண்ட் சர்க்கிள் வந்து சின்னதாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். என்னதான் மெஷர் பண்ணி போட்டாலும் ஃபர்ஸ்ட் இருக்க சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு தான் என்றைக்குமே பெஸ்ட்டுன்னு அர்த்தம். அதுக்குன்னு எல்லாமே ஃபஸ்ட்டுன்னு நான் சொல்லலை. சில இடங்களில் சூஸ் பண்ணோம்னா சூஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு சைடு இருக்கட்டும். கேமுக்குள்ளே போகும், டாபிக் மாறிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான நிஞ்சா டர்ட்டில் வேணுமோ ஸோ அந்த கேரக்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க அடிஷ்னலான குரு கேரக்டரும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் கேரக்டருமே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்தும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள சூஸ் பண்ணிவிட்டு ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைட்டிங் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டாக பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நான் டிவி ஸ்டேஷன் வந்து சூஸ் பண்ணிட்டேன். மேப் வரையும் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜாய்ஸ்டிக் மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா, லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு டவுனு இந்த மாதிரியான மூவ்மெண்ட். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ணுறது அண்ட் பஞ்ச் பண்ணுறது அண்ட் பவர் அவுட்டர் மூவ்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பவர் அவுட்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லாருமே துவம்சமாயிருவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து பவர் அவுட் பண்ண முடியும். ஆனால் இது எல்லா நேரமும் ஒர்க் ஆகாது. இது ஒரு குறிப்பிட்ட நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பவர் அவுட்டே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ண முடியும். ஆனால் சுற்றி அந்த நேரத்தில் எதிரிகள் உங்கள் க்ளோஸராக இருக்கணும். அதே நேரங்களில் ரொம்ப க்ளோஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுட்டு உங்கள் லைஃப்பில் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ப்ளே பண்ணியிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆம்ப்ளிஃபயர் இருந்திருக்கணும். ஆம்ப்ளிஃபயர்னால் பார்த்தீங்கன்னா அந்த கேமை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற ஒரு வகையான பிசி இருந்திருக்கணும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ அதெல்லாமே ரன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி பவர் தேவை. ஆனால் இப்போ எல்லாமே மொபைல் டிவைஸாக மாறிடுச்சு. எல்லாமே சின்ன கேமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் ப்ளே பண்ண ஒரு ஃபீலும் வருது. ஆனால் இவ்வளோ சிம்பிளாக லைஃப் மாறிடுச்சு, நம்ம லைஃப் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணும் சில பேர்த்துக்கு. அந்த நாஸ்டாலஜிக்கான ஃபீல் வந்தாலும் அப்போ கஷ்டப்பட்டு விளையாண்டது பார்த்தீங்கன்னா கஷ்டமாகவே தெரியாது. இப்போ கஷ்டம் இல்லாமல் விளையாடுறதே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தெரியும். ஏன்னே அது தெரில. ஒரு மாதிரி நமக்கு இல்லாத விஷயத்து மேலே தான் ஆர்வம் வந்து ஜாஸ்தியாக வருது என்னமோ தெரியல. ஸோ பேக் டு த டாபிக். ஸோ கேம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் வந்து தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு மூவ்ஸ் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து துவம்சமாவாங்க. அதே நேரங்களில் அவங்க கையில் இருக்கிறது எதையாவது வந்து மண்டையில் தூக்கி போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி தூக்கி போட்டாங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் ஷேட்டராக அவுட் ஆயிடுவீங்க. இப்படி அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் லைன் குறைஞ்சிட்டே வரும். இன்ஸ்டெட் ஆஃப் 3 டைம் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த லெவலை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே நேரங்களில் நீங்கள் ஒரு லெவலை வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து டிஃபரெண்டான கேரக்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இந்த பேசிக் லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை நீங்கள் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களோட ஓன் கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேப் வாரியாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி ஸ்டேஷனுக்குள்ளே ஃபைட் நடக்குது, நீங்கள் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபைட் நடக்கிற மாதிரியும், இல்லை வேறு ஏரியாஸ் அரீனாஸில் வந்து ஃபைட் நடக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த கேம்குள்ளேயே. ஸோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனாலும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து அந்த விண்டேஜ் லுக்கை கொடுத்தாலும் சில இடங்களில் இப்போ ரியலிஸ்டிக்கான லுக்கையும் வந்து பட்டிட்டிங்கரையும் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. எனக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியுது இங்கே இடத்துல மாற்றிருக்காங்களே அப்படின்னு. நியூவாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெருசாகவே தெரியாது. ஓகே நல்லா இருக்குது ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 2D கேம் தான். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது 3Dலாம் இல்லை, பேசிக்கான 2D. ஒரு மொபைல் கேம், ஒரு ரெட்ரோ கேமில் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த கேமையும் வந்து உருவாக்கியிருக்காங்க.
ஸோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து வெப் சீரிஸும் பிடிக்கும். நார்மலா அந்த டிவி சீரிஸ் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து மூவியாக பிளாக் பஸ்டர் ஆனப்பையும் பார்த்தீங்கன்னா நிஞ்சா டர்ட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். எதிரிங்க வருவாங்க, அவங்க அடிச்சு நொறுக்குவாங்க, ஜெயிச்சிருவாங்க. அதே கான்செப்ட் தான். சில பேருக்கு இது வந்து ஒரு சலிப்பை தட்டலாம். ஆனால் நீங்கள் இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிங்க, ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான ஐடியாலஜி என்னன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இது மூலிமா கேம் வந்து ப்ளே பண்ணுறது, வின் பண்ணுறது, கம்ப்ளீட் பண்ணுறது அண்ட் ஃபைட் பண்ணுறது, அடுத்த கேரக்டரை சூஸ் பண்ணுறது அண்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு மேப்பை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து அடிக்ட் ஆயிரும். ஸோ இந்த கேமை ப்ளே பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து எந்த கேமை வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஃபேவரட்டான கார்ட்டூன் கேமாக இப்போ வந்து மொபைல் டிவைஸில் மாறி இருக்க கேமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேமை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.